வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல செகண்ட் ப்ரோமோ தாறு மாறா இருக்கு. எதிர்பார்த்தது தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ராணவ் சாச்சனா வந்து அவங்க டைட்டில் வின்னர்ஸோ இல்லை நல்ல கேம் ஆடுறவங்களோ கிடையாது. பட் அந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் இருந்தால் தான் சில பேருடைய முகத்திரையை கிழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராணவ் பார்த்தீங்களா சொர்ணாக்காவை வெளியே வர வச்சுட்டான். இந்த சொர்ணாக்காவை பற்றி ஏற்கனவே பிராங்க்லே இதே ராணவ் சொர்ணாக்கான்னு வரும்போது தான் நீ யாரா லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்லாம் ஹை பிச்சில் கத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்போவே சொன்னோம் சொர்ணாக்கா வந்துட்டாங்கடான்னு. ஆனால் வெளியே இருக்கிறவங்களாம் என்ன உருட்டிட்டு இருந்தானுங்க, அது வந்து சீக்ரெட் டாஸ்க்கு, அது ப்ராங்க்கு, அதனால நடிச்சாங்க அப்படின்னானுங்க. கடைசியில் அக்காவே போயிட்டு ரஞ்சித் கிட்ட உளறிட்டாங்கல்ல, நான் சீக்ரெட் டாஸ்க்காக அப்படி பண்ணல, நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னாங்க. அப்பயும் இவனுங்க அஞ்சலி பாப்பா க்யூட்டு அப்படின்ட்டு இருந்தாங்கல்ல, இதுதான் அந்த அஞ்சலி பாப்பா. இங்கே அந்த குறும்படம் போடுறாங்க. ஜெஃப்ரி அது ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தோம்ல, அந்த குறும்படம் தான் போடுறாங்க. ஜெஃப்ரியே இவன் வந்து இடுப்பில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறான் ராணவ். இங்கே வந்து வெளியே அவுட் ஆனவங்களும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறான். இவங்ககிட்ட இருந்து ஜெஃப்ரியை காப்பாற்றுறதுக்காக பின்னாடி ரயான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ரயானால் முடியல. ரயானுடைய கழி தான் பார்த்தீங்கன்னா கழுத்துலலாம் போச்சு, ராணவுடைய கழுத்தில். இப்போ ஜாக்லின் வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு, கழுத்தில் அமுக்குனா வந்து சோக் ஆவாதா அப்படின்னு. கழுத்தில் இவன் தானே கையை வச்சுட்டு இருந்தான், ராணவ் எங்கே கை வச்சான் அப்படின்னு பார்த்தா அவங்க கழுத்து அப்படின்னு சொல்ல வயிற்றுல அப்படின்றாங்க. வயிற்றுல அமுக்குனா சோக் ஆகுமா? அவனை ஆப்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் அங்கே பிடிக்கிறான், வயிற்றுல தானங்க பிடிக்கிறான். அங்கேயும் பிடிக்கக்கூடாது, கையை பிடிக்கக்கூடாது, காலை பிடிக்கக்கூடாதுன்னா என்ன ஜாக்லின் சூப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விளையாட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனால் இவங்க ஜெஃப்ரிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முத்துக்குமரன் ஒரு முறை சொல்லியிருப்பாரு, ஒருத்தன் பக்கம் நியாயம் இருந்து அவனால் பேச முடியாமல் தடுமாறுறான்னா அவன் பக்கம் நான் நின்று அவனுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஜெஃப்ரி பக்கமும் நியாயம் இருக்குன்னே வச்சுப்போமே, ஜெஃப்ரியால் அதை பேச முடியாதா? ஜெஃப்ரின்னா ராணவா இல்லை ரயானால் அதை பேச முடியாதா? ராணவோட கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் நல்லாவே பேசுவானுங்க. ராணவுக்கு தான் சரியாக பேச வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க? ஏன்னா கோவா கேங் வந்து அக்கா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, நம்ம ஜாக்லின் அக்கா, இவங்க அதாவது செகண்ட் சீசனுடைய இந்த சாண்டி கவின் மாதிரி நம்ம வரலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியா பண்ணிட்டு இருந்தாங்க. என்னக்கா இது? அப்போவே சொன்னோம்ல, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், இது ஒரிஜினலை பார்த்து சூடு போட்டுக்கிற மாதிரி ஆகிடும் காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ சூடு போட்ட மாதிரி தானே இருக்குது. இந்த கேங்குன்றது கோவா கேங், அவ்வளோதான். இவங்க அந்த கேங்கெல்லாம் ஆக முடியாது. இப்போ இவங்க வந்து பேசவே தேவையில்லை, ஆனால் வந்து இவங்க பேசுகிறாங்க. அதுதான் ராணவ் வந்து அங்கே கேட்குறான், நீ பாத்தியா மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டான். அது ராணவுடைய தப்பு. அக்காவுக்கு பாயிண்ட்டே இல்லைனாலே அரை மணி நேரம் பேசுவாங்க, இதில் இந்த பாயிண்ட் வேற கிடச்சிருச்சு இல்லை. இதில் அவங்க பேச வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முந்திட்டு வந்துட்டாங்க சௌந்தர்யா. அவங்க வந்துட்டு நீ யாரா அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா போர்ஷனை மட்டும் தனியாக வச்சு பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது, ராணவ் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லும்போது. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம அப்படி பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இவங்க பஞ்சாயத்து இப்போ ஜாக்லினால் பேச தெரியாதா, ஜாக்லினால் பேச முடியாது அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால இப்போ சௌந்தர்யா வராங்களா, எனக்கு பேச வராது, என் மூளை யோசிக்காது அப்படின்னு சொன்ன ஆள் இப்போ இன்னொருத்தருக்காக, அதுவும் ஜாக்லினுக்காக அவங்களே பயங்கரமாக பேசக்கூடிய ஆள், அவங்களுக்காக இவங்க பேச முந்திக்கிட்டு வராங்களாமா. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தேடுறாங்க வந்து அவனை வந்து சிக்க வைக்கணும். அது இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ சத்யாவோ விஷாலோ அருணோ இந்த பிரச்சனை இல்லை, முத்துக்குமரனோ இருந்திருந்தா இவ்வளவு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து இவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க ராணவ் கிட்ட. ஏன்னா ராணவை வந்து ஒரு வெத்து வேட்டா பார்க்குறாங்க. இவெல்லாம் நம்மளை காலி பண்ணுறானே அப்படிங்கிற அந்த கோவம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மண்டைக்கு ஏறி ஒரிஜினலாக உள்ளே இருக்கிற இல்லை இதுவரை மறைச்சி வச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வருது. அதுதான் ரயானுக்கும் போய் கை வைக்கிறதுக்கு போகிறதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜெஃப்ரி அவர் பேட்னு சம்மந்தமே இல்லாமல் அவனை வச்சு தான் ரயான் அங்கே போகிறான், அவனை வச்சு தான் இங்கே இந்த பஞ்சாயத்து நடக்குது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணாமே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இதில் ப்ரொமோ வச்சு நம்ம எப்படி எல்லாம் மொத்தமாக சொல்ல முடியும்னா, நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்ப்போம், இல்லை வீடியோ வரும்போது பார்ப்போம். ஆனால் இதுவரை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல 50 நாளாக, இந்த கேரக்டர் இப்படி இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு, அதை தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். அது நடக்குது இல்லை. சௌந்தர்யா பற்றி நம்ம என்ன சொன்னோமோ அதான் நடக்குது. மரியாதை கொடுக்கல, முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கோ அப்படின்றாங்க. யார் எதா சொல்கிறது பாருங்கள், மரியாதை. இவங்க பேசுகிறாங்க, விஜேஎஸ் அப்போயே போட்டு பொழந்துருக்கணும். இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ஷன் கொடுக்குறதெல்லாம் அவர் பூஸ்ட் பண்ணி விட்டார். அவர் ஒரு பிஆர் மாதிரி இருந்தார், அங்கே பிஆர் மாதிரி பூஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறது.
ஏங்க பர்ஃபார்ம் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நடுவில் இன்னொருத்தருடைய ரியாக்ஷன் கொடுக்குறது வந்து அதில் என்னங்க பெருமை இருக்குது? அதில் என்ன இருக்குது? முதல்ல பேச வராது அப்படின்னா முதல்ல பேசணும். டான்ஸ் ஆட வராது, பாட்டு பாட வராது, பேச வராது, விளையாட வராது, எதுவுமே வராது. ஆனால் முதல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னா என்னடா இது, என்ன போங்கு இது? ஸோ இப்போ ரயான் வந்து சௌந்தர்யா கேட்டு பேசுனது தப்பு அப்படின்னு எப்படி சொன்னாரோ, சபை நாகரிகம் இல்லைன்னு, அதே போல் ரியாக்ஷனையும் கண்டிச்சிருக்கணும். ஹெவியாக கண்டிச்சிருக்கணும். லைட்டாக கேட்டுட்டு ரயானை அடிச்சுட்டு லைட்டாக கேட்டு போயிட்டாரு. அப்போ இவங்க மண்டைக்கு ஏறிடுச்சுல்ல. ரம்யா பாண்டியன் 50 நாளுக்கு அப்புறமா தான் வெளியே வந்தாங்கல்ல, அவங்கள விட மோசமாக முகத்துறை கிழியும் அப்படின்னு நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். இதோ அக்கா வராங்க வெளியில். இல்லை மரியாதையை பற்றி பேசுகிறாங்க. எப்போ யாருக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க இவங்க? அதை தான் குற்றச்சாட்டாக எல்லாருமே வைக்கிறாங்க. நீ ஜாலியாக ஃப்ரெண்டாக பண்ணும்போது ரியாக்ஷன் கொடுக்குறது வேறு, சீரியஸ் கான்வர்சேஷனில் இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகும், ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு. ஆனால் அதை தானே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரியாதையை பற்றி கிளாஸ் எடுக்க அவன் செமையாக கலாச்சி விட்டான். உன்ன மாதிரிலாம் என்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு. நான் அப்படி பண்ணுவேன்டா எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. பண்ணிக்கோ, மண்ணு உனக்கு நீயே மண்ணை வாரி போட்டுக்கோ அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இப்போ அடுத்து எங்கே வருது அது? நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்டாங்களா. நான் அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சாரி ஜாக்லின் இவர் சொன்னால், நீ சாரி இல்லைன்னடா சாரி பூரி, சாரி எல்லாம் ஏற்றுக்க முடியாதுடா. அவன் சொன்னது வந்து ஜாக்லின் கிட்ட சாரி கேட்குறான். ஜாக்லினுக்கு வாய் இருக்குது, ஜாக்லினுக்கு பெரிய வாய் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டை விட நல்லாவே பேசுவாங்க, சத்தமாக பேசுவாங்க, பொய்யின்னாலும் உருட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது பேச தெரியாத, எனக்கு வார்த்தையே வராதுன்னு சொன்ன சௌந்தர்யா எதுக்கு வந்து பேசணும்? சாரியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னால் இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால, அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்குது. இதுவரை நீ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதே இதை வச்சு தான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ஸ்கூல் டாஸ்கில் சொன்னால. அப்போ தான் இவங்கெல்லாம் அக்கா வந்து மக்கு பையானாங்கல்ல, அவனை மக்கு பையனாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல, அவனுக்கு புரியாதுன்னு. அவனுக்கு புரியாது. ஆனால் அவனை நீங்கள் இந்த மக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி போகிறீங்கல்ல, வச்சு செய்கிறதுக்கு வெத்து வேட்டு அப்படின்னு, உங்களை மக்களுக்கு புரிஞ்சிடும். அங்கே தான் இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ ராணவ் வந்து ஒரு சரியான கன்னி வெடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வெடிக்க வைக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்த்தையை விட்டதை பொறுத்தவரை அது தப்பு தான். அதுக்கு வந்து திட்டு, வார்னிங், ரோஸ்ட்டு என்ன பண்ணாலும் பண்ணலாம், ஓகே தான். அது ஒன்றும் அவனுக்கு புதுசு கிடையாது. போன வாரம் வந்து விஜேஎஸ் வச்சு செஞ்சதுக்கப்புறமா பெருசாலாம் செய்யலை, லைட்டாக திட்டி விட்டார். நான் என்ன கேட்டேன், நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே டைமில் போய் அழுதான். அப்புறம் பர்த்டே, அதுக்கப்புறம் சுத்தமாக காணோம். எங்கடா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான், ஆளாக காணோம் அப்படின்னு நேற்று தான் நினச்சேன். எபிசோட் பார்க்கும்போது இன்றைக்கி வந்துட்டான் ப்ரமோவில். மறுபடியும் இந்த ப்ரமோ பார்த்து ஓட்டு போட்டு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிடாதீங்கடா அப்படின்னு நம்ம அதையும் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ராணவ் அந்தளவுக்கெல்லாம் ஒருத்த கிடையாது. பட் உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு சரியான மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வார்த்தையை வச்சே திரும்ப ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கு சாரி அவன் கேட்கணும், கேட்டான். ஆனாலும் இவங்க மன்னிக்க மாட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணுவாங்க அவனை அடிக்கிறதுக்கு. ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால பெரிய ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது நிச்சயமாக ப்ராங்காக இருக்காதுன்னு நம்புவோம். ப்ராங்க் கிடையாது. சௌந்தர்யாவுக்கு தான் அன்றைக்கி ப்ராங்கில் பண்ண மாதிரியே தான் இப்போவும் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் வெளியே வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிச்சயமாக இந்த பக்கம் நியாயம். இப்போ ராணவ் வந்து வார்த்தையை விட்டதுக்கு ராணவ் அடிக்கலாம் அப்படின்னா, அப்போ சும்மாவே சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசுகிறாங்கல்ல. ஏற்கனவே இந்த சம்மந்தி பஞ்சாயத்தில் தர்ஷா வந்து பேசியிருப்பாங்க, என் முட்டை எனக்கு கூட கொடுக்கல அப்படின்னு. அப்போ விஜேஎஸ் வந்து கேட்டிருப்பாரு, ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்கு நடுவில் இந்த முட்டை பஞ்சாயத்து தேவையா அப்படின்னு இருப்பார்ல. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குரூப் கேமுன்னு சொல்ல முடியாது. அதான் குரூப்பை வந்து காலி பண்ணி விட்டாங்கல்ல. நம்ம அப்போவே சொன்னோம், குரூப் எல்லாம் இல்லை அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா இப்போ தான் ரியல் குரூப்பிசம் வரும். ரியலாக வந்து இனம் இனத்தோட சேருன்ற மாதிரி டக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க, குரூப் ஆகிடுவாங்கன்னு. இந்த கோவா கேங் 4 பக்கமும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி அட்டாக் பண்ணால் அவனுக்கு தான் ஸ்கோர் ஏறும். 4 பேருமே சௌந்தர்யா அவங்களும் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் தான். முதல்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. 4 பேருமே பேசக்கூடிய ஆள் தான். 4 பேரும் பேசலாமே. எல்லை மீறும் போது வர்றது தடுக்கிறது அப்படிங்கிறது வேறு. ஒரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தடுக்கலாம். ஆனால் நார்மல் கான்வர்சேஷன்லையும் அவங்களுக்காக பேசுறது இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் குரூப்பிசம். இந்த கேம் அப்படி தானே விளையாடணும்னா இந்த கேம் அப்படி தான் விளையாடணும். விளையாட்டை யாரும் குறை சொல்ல. பட் இந்த கான்வர்சேஷன்லையும் அவனுக்கு வலிச்சிருக்கும்ல, அவனுக்கு சோக்காக இருக்கும்ல அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் அது உருட்டு மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த குரூப்பிசத்தில் மாட்டி இதுவரை நல்ல பேரோட போயிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு. ஜாக்லின் அர்ச்சனாக்காவை ஞாபகப்படுத்துகிறாங்க வர இந்த மாதிரி குரூப்புக்குள்ளே போகும்போது. அவங்க நினைப்பில் அவங்க கவின் சாண்டியை நினச்சிட்டு இருக்கலாம். பட் பார்க்குறவங்களுக்கு சீசன் 4 அர்ச்சனாக்கா தான் வெளியே தெரிவாங்க.
பார்ப்போம் என்ன சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.